ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிங்கோ பிங்க் சேனல். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறேன்னா, ஹாரம், நெக்லஸ் செட்டு, அதுக்கப்புறம் ட்ரெடிஷ்னல் வியருக்கு போடக்கூடியது, பார்ட்டி வியருக்கு போடுறது, இந்த மாதிரி என்னோடதும் சரி, கனிஷ்காவோடதும் சரி, கலந்து வச்சு ஒன்றோட ஒன்று மிக்ஸ் பண்ணி அப்படியே ஒரு டப்பாவில் போட்டு அடைச்சி வச்சுருக்கோம். சட்டுன்னு எங்கேயாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கு கிளம்புனோன்னா எடுக்கிறதுக்கே கஷ்டமாக இருக்குங்க. எல்லாம் ஒன்றோட ஒன்று கலந்துருக்கிறதுனால அவசரத்துக்கு தேடுறப்போ இந்த அதில் இருக்கிற அந்த கல், அதுக்கப்புறம் செயின் அதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அறுந்து போயிடுது. ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா நான் ஜுவல்லரி ஆர்கனைசிங் பற்றி நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ இப்போ மொத்தமாக என்னோடதும் கனிஷ்காவோடதும் சேர்த்து வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து ஆர்கனைஸ் பண்ண போகிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா தனித்தனியாக ஒரு ஒரு டப்பாவில் இருக்குது. இன்னும் ஒரு சிலது வந்து இன்னும் பிரிக்கவே இல்லை, அப்படியே பாக்ஸாகவே வந்து அந்த அட்டையிலே இருக்குது பாருங்கள். ஸோ இது எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா தனித்தனியாக ஒரு ஜிப்லாக் கவரில் போட போகிறேங்க. அப்போ தான் ஈஸியாக இருக்கும் எடுக்கிறதுக்கு. ஸோ அதுக்காக நான் மீஷோலேருந்து ஒரு 50 கவர் போல் நான் ஜிப்லாக் கவர் வாங்கியிருக்கேன். இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஜுவல்லரி எல்லாமே போடுறதுக்காகவே இதை நான் வாங்கியிருக்கேங்க. ஸோ இதில் நம்ம செயின்ஸ், ஜுவல்லரி அதெல்லாம் மட்டும் இல்லாமல் வேறு ஏதாவது திங்ஸ் கூட நம்ம வந்து இதில் ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி இந்த நெக் செட்டு, ஹாரம் இதெல்லாம் தாங்க வைக்க போகிறேன். ஸோ இந்த மாதிரி ஜிப்லாக் பவுச்சில் போட்டு வைக்கிறப்போ நம்ம எங்கேயாவது ஊருக்கு போகும்போது கூட இந்த ஒரு கவரை மட்டும் எடுத்துக்கிட்டு போனால் போதும். ஸோ அதுக்கு தகுந்த வளையல், கம்மல் இது எல்லாமே கூட இந்த ஜிப்லாக்லேயே போட்டு அப்படியே நம்ம ட்ராவல் பேக்கில் வந்து நம்ம கொண்டு போயிடலாம். ஸோ ப்ரைஸும் வந்து பார்த்திங்கன்னா இது ரொம்பவே கம்மி தான். நான் பல்காக 50 பீஸ் வாங்கிட்டேன். ஸோ இதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு இந்த கல் வச்ச இந்த பார்ட்டி வியர், அதாவது இந்த பெரிய பெரிய கவுனுக்கெல்லாம் போடக்கூடிய இந்த செயின், இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப தின்னாக இருக்குங்க. இந்த ஜாயிண்ட் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா டக்குன்னு வந்து அறுந்து போயிடும். இதெல்லாம் வந்து இந்த பெரிய பெரிய ஹாரம் செட்டு கூட வைக்கிறப்போ இது வந்து பார்த்திங்கன்னா அங்கங்கே விட்டு போயிடுது. ஸோ இதெல்லாம் வந்து ப்ராப்பராக வந்து ஒரு ஜிப்லாக் கவரில் போட்டு வச்சோன்னா நமக்கு எடுக்கிறதுக்கு ஈஸி, ஒன்றோட ஒன்று டச் ஆகாது. அது மட்டும் இல்லாமல் இதில் இருக்கிற கல் ஏதாவது விழுந்தாலும் அந்த கவருக்குள்ளே, ஜிப்லாக் கவருக்குள்ளேயே இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம வந்து இதுக்குன்னு இந்த கல்லெல்லாம் ஒட்டக்கூடிய இந்த கம் இருக்குது பார்த்திங்களா, அது போட்டு நம்ம வந்து ஒட்டிடலாங்க. ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட ஐட்டம்ஸ், அதாவது ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ்ஸுக்கு போடக்கூடியது, அப்புறம் வெஸ்டர்ன் ட்ரெஸ்ஸுக்கு போடக்கூடியது, இந்த மாதிரி நிறைய அந்த நெக் பீசஸ் மட்டும் நிறைய இருக்குது. ஸோ இது எல்லாமே இப்போ ஒன்று ஒன்றா எடுத்து நான் வந்து ஆர்கனைஸ் பண்ண போகிறேன். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த 3 அடுக்கு வரக்கூடிய செயின். இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஸ்டோன்ஸ் இருக்குது. ஸோ ஒரு செயினுன்னு வாங்கினா அது கூட இருக்கக்கூடிய கம்பல், அப்புறம் இந்த நெத்திச்சுட்டி, இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா செட்டு செட்டாக போட்டு வைக்கலாம். ஏன்னா ஒன்று ஒன்று பார்த்திங்கன்னா ஒரு செயின் எடுத்தோம் அப்படின்னா அதுக்கு கம்மல் ஒரு இடத்துல இருக்குது, நெத்திச்சுட்டி இன்னொரு இடத்துல இருக்குது. அது வந்து நமக்கு தேடுறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. அவசரத்தில் வந்து நம்ம தேடுறப்போ கிடைக்கலன்னா டென்ஷன் தான் ஆகும். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா கிளம்புறப்போ சண்டையே வந்துடும். என் பொண்ணு வந்து என்கிட்ட கேட்பா, எங்கேம்மா போச்சு அப்படின்னு. நான் கேட்பேன், நீ தானே எடுத்த, அங்கே தான் இருக்கோம் அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் வராமல் இருக்கணும்னா நம்ம ப்ராப்பராக வந்து ஆர்கனைஸ் பண்ணி வைக்கணுங்க. அப்போ தான் சரி, நம்ம பசங்களுக்கும் எடுக்கிறதுக்கும் சரி. அதே போல் நம்ம எங்கேயாவது வெளியில் போயிட்டு வந்துட்டு நம்ம அதை ஒரு முறை நல்லா வாஷ் பண்ணி தொடச்சி அதே மாதிரி ஜிப்லாக் கவரில் போட்டு வச்சோம்னா ரொம்ப நாளைக்கு வந்து நம்ம வந்து அதை மெயின்டைன் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வந்து இந்த 3 லேயர் பீட்ஸ் செயின் தாங்க ஆர்கனைஸ் பண்ண போகிறேன். இது எல்லாமே வந்து கொஞ்சம் ரேராக யூஸ் பண்ணக்கூடியது. அதனால் ஒரு 3 செயினை வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஜிப்லாக் கவரில் போட்டு வைக்க போகிறேன். இது வந்து கனிஷ்காவோடது. ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா தனியாக நான் வந்து போட்டு வச்சிடுறேன். அடுத்ததாக எனக்கு வாங்கினது வந்து பார்த்திங்கன்னா தனியாக ஒரு கவரில் போட்டு வச்சிடுறேங்க. இது வந்து ஒரு லாங் செயினுங்க. இதெல்லாம் வந்து பெங்களூரில் நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணேன். கோல்டன் டெம்பிள்னு சொல்லி ஒரு பிளேஸில் வந்து பர்ச்சேஸ் பண்ணது. ஸோ எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மெமரியான ஒரு செயினு. அதுக்கப்புறம் இந்த பிளாக், எல்லோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா துபாயிலேருந்து வாங்கிட்டு வந்தது. இந்த பீட்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சில்லுன்னு இருக்குங்க. கையில் எடுக்கும்போதே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சில்லுன்னு இருக்கும். ஸோ ரொம்ப ரொம்ப எனக்கு பிடிக்கும். ஒரு சாரீக்கு அதெல்லாம் போடுறப்போ ரொம்ப அழகாக இருக்கும். இந்த பிளாக் இந்த செயின் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் எல்லாருக்குமே தெரியும். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆரம்ப காலகட்டத்தில் ரொம்ப ஃபேமஸாக இருந்தது. நல்ல லாங்காக இருக்கும். 2 இதுவாக மடித்து நம்ம போட்டுக்கலாம். ஒயிட்டில் வரும், பிளாக்கில் வரும், கலர் கலராக வரும். அப்போ ரொம்ப ட்ரெண்டிங்காக இருந்தது. ஸோ அந்த செயின் ஒன்றே ஒன்று மட்டும் பார்த்திங்கன்னா நான் எடுத்து வச்சுருக்கேங்க. ஸோ இந்த ஒயிட் கலரில் இருக்கக்கூடிய நார்மல் இந்த முத்துமணி மாதிரி இருக்குது பார்த்திங்களா, இதெல்லாம் வந்து கனிஷ்காவுக்கு வந்து ஸ்கூலில் வந்து ஃபங்க்ஷன், இந்த கிருஷ்ணர் வேஷம் போடுறப்போ,
அதுக்கப்புறம் இந்த கொறத்தி வேஷம் இதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி மணியெல்லாம் வந்து நெறைய வந்து வாங்கி போட்டது. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா, அவங்க ஸ்கூல் முடியிற வரைக்கும் கண்டிப்பா இது தேவைப்படுன்றதுனால, நான் அப்படியே பத்திரமா அதையும் ஒரு ஜிப்லாக் கவர்ல போட்டு வச்சுக்கிறேன். ஸோ ஸ்கூல் போற வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா, இந்த அ மணி, அதுக்கப்புறம் செயின் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா, கண்டிப்பா தேவை. ஏன்னா ஏதாவது ஒரு ட்ரெடிஷ்னல் ஃபங்ஷன் அதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா, போட்டு விடலாம். ஸோ இந்த மணி வந்து பார்த்திங்கன்னா, நான் ஷீரடியில வாங்கிட்டு வந்தது. 2 இருந்தது. 1 வந்து பார்த்திங்கன்னா, ஃபேட் ஆயிடுச்சு. ஸோ அத தூக்கி போட்டுர்றேன். ஒவ்வொரு செயினுமே வந்து பார்த்திங்கன்னா, ஒவ்வொரு பிளேஸ்லேருந்து பர்ச்சேஸ் பண்ணதுங்க. ஸோ ஒவ்வொரு இடத்துலேருந்து போகிறப்போ ஷாப்பிங் பண்ணுறப்ப வாங்கினது தான். ஒன்று சிலது வந்து பார்த்திங்கன்னா, லோக்கல் ஷாப்பில் பர்ச்சேஸ் பண்ணது இருக்கும். இப்போ நீங்க பார்த்துட்ருக்கிறது கவரிங் ஹாரம் தான். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா, எனக்கு ஒரு ஐடியா வந்துச்சு. கடையில வாங்குனப்போ ஜிப்லாக் கவர்ல போட்டு குடுத்தாங்க. நான் வந்து இத ஒரு பாக்ஸ்ல போட்டு குடுங்கன்னு சொன்னேன். அப்போ வந்து சொன்னாங்க, "கவர்ல போட்டு வச்சா தாங்க கருக்காம இருக்கும்" அப்படின்னு. ஸோ இந்த கவர பார்க்குறப்ப தான் எனக்கும் வந்து ஒரு ஐடியா வந்துச்சு. சரி ஓகே நம்ம வீட்ல இருக்கிற இந்த ஆகாரம் செட்டெல்லாம் கூட நம்மளும் இதே மாதிரி போட்டு வச்சுக்கலாம். ஏன்னா ஒண்ணோட ஒண்ணு இருக்கிறப்போ மிக்ஸ் ஆகுது. சின்ன சின்ன பீட்ஸ் எல்லாம் கீழே விழுந்துருது அப்படிங்கிறதுக்காக நான் வந்து மீஷோலேருந்து பர்ச்சேஸ் பண்ணேன். இது வந்து டெம்பிள் ஜுவல்லரி இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா, ஒரு ஃபங்ஷனுக்காக வாங்கினதுங்க. ஸோ இது வந்து அப்படியே பாக்ஸ்லேயே வந்து நான் போட்டு வச்சுடுறேன். ஸோ இது தனியாக வந்து ஜிப்லாக் கவரில் போட முடியாது. ரொம்ப பெருசாக இருக்குது. நம்ம மடக்கி தான் போட்டு வைக்கிற மாதிரி இருக்கும். அதனால் இதை அப்படியே பாக்ஸ்லேயே வச்சுட்டு மீதி இருக்கிறதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா, நான் வந்து ஜிப்லாக்கில் போட்டுடுறேன். எங்களோட ரிலேட்டிவ்ஸ் வீட்லயே நான் நெறைய பார்த்துருக்கேங்க. முக்கியமா இந்த பெண் பிள்ளைங்க இருக்கிற வீட்ல வந்து, சின்ன பிள்ளைங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி செயினு, கம்பல்லாம் நம்ம போட்டு விட்டோம்னா, அவங்க ப்ராப்பரா அத வந்து கரெக்ட்டா கழட்டி குடுக்க மாட்டாங்க. எங்கேயாச்சும் கழட்டி வச்சுருவாங்க. அதுக்கப்புறம் தொலைஞ்சு போயிடும். ஸோ, அதனாலயே நம்ம இந்த மாதிரி ஒரு ஜிப்லாக் கவர் போட்டு ப்ராப்பரா எடுத்து ஒரு பாக்ஸ்ல போட்டு வச்சுட்டோம்னா, கண்டிப்பா நம்ம எங்கேயாச்சும் ஒரு ஊருக்கு போறோம், ஃபங்ஷன் போறோம்னா, குழந்தைங்களுக்கு எடுத்து போடுறதுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ இந்த வீடியோ வந்து உங்க எல்லாருக்குமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதனால தான் வீடியோவும் வந்து பார்த்திங்கன்னா, கொஞ்சம் லென்த்தாவே நான் வந்து ஷூட் பண்ணியிருக்கேன். ஸோ அடுத்ததா நான் வந்து பார்த்திங்கன்னா, ஆர்ட்டிஃபிஷியல் கவரிங் ஜுவல்லரி எல்லாமே வந்து ஒரு ஜிப்லாக்ல போட போறேன். ஸோ இது எல்லாமே செட்டு செட்டா தாங்க வரும். ஆரம் இருக்கும், ஒரு நெக் செட் இருக்கும், அப்புறம் கம்மல், நெத்திச்சுட்டி அந்த மாதிரி வரும். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா, நான் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி சரவணா ஸ்டோர்ல வந்து பர்ச்சேஸ் பண்ணது. அப்போ இதோட விலை வந்து பார்த்திங்கன்னா, ரூ. 700 700 சொச்சம் அந்த ரேட்டு தாங்க இருந்தது. இன்னமும் கூட வந்து பார்த்திங்கன்னா, நல்லா இருக்கு. நெறைய ஃபங்ஷனுக்கு நான் இத போட்டிருக்கேன். கனிஷ்காவும் யூஸ் பண்ணியிருப்பா. நானுமே வந்து இத யூஸ் பண்ணியிருக்கேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த செயினு. இன்னும் கூட வந்து பார்த்திங்கன்னா, அந்த கலர் வந்து இன்னும் போகவே இல்ல. நம்ம எங்கேயாவது வெளியில போயிட்டு வந்ததுக்கப்புறம் நம்ம யூஸ் பண்ணுற அந்த வேர்வை அதெல்லாம் இருக்கும். அதனால் ஒரு ஈர துணிய வச்சு நல்லா தொடச்சிட்டு, ட்ரை பண்ணிவிட்டு வச்சுட்டோன்னா, ரொம்ப நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா, கவரிங் ஜுவல்லரி வந்து மெயின்டெயின் பண்ணலாம். அடுத்ததா இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா, நான் சரவணா ஸ்டோர்ல தாங்க வாங்கினது. ஸோ இதுவும் வந்து பார்த்திங்கன்னா, ஒரு ₹800 அந்த ரேஞ்சில வந்து நான் வாங்கினேன். இதில வந்து அந்த பிங்க் அண்ட் க்ரீன் ஸ்டோன் எனக்கு ரொம்ப பிடிச்சி போய் வாங்கினேன். இது வந்து எல்லோ கலர்ல இல்லாம கொஞ்சம் வந்து கலர் வந்து ஒரு மாரி ஆரஞ்ச் கலர் கொஞ்சம் அந்த ஷேட்ல வந்து இருக்கும். பார்க்கவே ரொம்ப அழகா இருந்துச்சு. அதனாலயே இத நான் வாங்கியிருந்தேன். இதுவுமே நான் நெறைய யூஸ் பண்ணியிருக்கேன். சாரீக்கெலாம் ரொம்ப அழகா இருக்கும். இதுக்கு நெத்திச்சுட்டி வராது. வெறும் கம்பல் மட்டும் தான். ஸோ இதையும் வந்து பார்த்திங்கன்னா, ஒரு ஜிப்லாக்ல போட்டு வச்சுடுறேன். அடுத்ததா வந்து பார்த்திங்கன்னா, வெறும் கம்பல் அப்புறம் நெக் பீஸ் அது மட்டும் இருக்கும். இது வந்து ஃப்ளிப்கார்ட்ல வந்து நான் வாங்கினேங்க. ஆஃபர்ல வந்து வாங்கினேன். ₹200 தான். இந்த காசு வச்சிருக்கும். அதுக்கப்புறம் லக்ஷ்மி இருப்பாங்க. அப்புறம் க்ரீன் அண்ட் பிங்க் ஸ்டோன் வச்சா மாதிரி. ரொம்ப ரொம்ப அழகா இருக்கும். பட்டு பாவாடை சட்டைக்கெலாம் ரொம்ப அழகா இருக்குங்க. கனிஷ்காக்காக நான் இது வாங்கினேன். அதுக்கப்புறம் இந்த நகை செட்டு வந்து பார்த்திங்கன்னா, கனிஷ்காக்கு அவங்க அத்தை வந்து பர்த்டேக்காக வாங்கி குடுத்தது. கனிஷ்காவுக்கு ரொம்ப பிடிக்கும். நெறைய வந்து பார்த்திங்கன்னா, கனிஷ்காவுக்கு வந்து பட்டு பாவாடை சட்டைக்காக தான் நான் வந்து வாங்கினது. ஸோ இதுவும் வந்து பார்த்திங்கன்னா, பாவாடை சட்டைக்கு வந்து போட்டுருப்பா. ரொம்ப அழகா இருக்கும். இந்த சின்ன நெக் பீஸ்க்கு கூட 2 கம்மல், அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு நெத்திச்சுட்டி வரும். அத தான் தேடிட்டு இருக்கேன். அது கிடைக்கல. ஸோ இந்த நெத்திச்சுட்டியெல்லாம் எங்கே இருக்குன்னு பார்த்து தாங்க எடுத்து வைக்கணும். அடுத்ததா காசு மாலை. இந்த காசு மாலைலாம் ரொம்ப ரொம்ப சீப்பா வந்து மீஷோல வாங்கினேங்க. வெறும் ₹180 தான். ரொம்ப அழகா இருக்குது. இன்னும் கூட கலர் போகல.
ஸோ ரொம்ப அழகாக இருக்கும் சாரீக்கு அதுக்கெல்லாம் போடுறதுக்கு. அடுத்ததா நெத்தி சுட்டி மட்டும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4, 5 இருக்குங்க. ஸோ இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 லேயரில் வரும். நெத்தியில் வந்து பார்த்திங்கன்னா 3 லேயரில் வரும். ரொம்ப அழகாக இருக்கும். இந்த மாடல் வந்த புதுசில் ரொம்ப ட்ரெண்டிங்காக இருந்தது. நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா மேரேஜ்க்கு இந்த மாதிரி நெத்தி சுட்டி தான் வச்சுருப்பாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. கனிஷ்காக்காக இதை நான் வாங்கியிருந்தேன். இதெல்லாம் வந்து ஒரு லோக்கல் ஷாப்பில் வந்து வாங்கினதுங்க. வெறும் ரூ. 110 ரூ. 100 அந்த மாதிரி வாங்கினது. இந்த ரெட் கலரில் இருக்கக்கூடிய நெக் பீஸ் வந்து மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோவில் பக்கத்தில் வாங்கினது. அங்கே பிளாட்ஃபார்ம்லேயே வந்து நிறைய கடைகள் இருக்கும். அங்கே வாங்கினேங்க. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சுடிதாருக்குமே ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ இந்த சின்ன சின்னதாக இருக்கக்கூடியதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா, கம்மலுக்கு வந்து ஒரு தனியாக ஒரு இது வரும் பார்த்திங்களா, அந்த கம்பல் போடக்கூடிய அந்த டேக்லேயே வந்து நான் போட்டு வச்சுடுறேங்க. ஸோ அந்த மாதிரி போடுறப்போ நமக்கு அதெல்லாம் வந்து உடையாமல் திரும்பாமல் இருக்கும். அந்த கம்பிலாம் வந்து பார்த்திங்கன்னா உடையாமல் இருக்கும். அதுக்காக நான் அதை அப்படியே போட்டு வைக்கிறேன். இப்போ டோட்டலாக எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா ஜிப்லாக்கில் போட்டு வச்சுட்டேன். இப்போ ஒரு பெரிய பாக்ஸ் இருக்குது. அந்த பாக்ஸ்க்குள்ளே இது எல்லாத்தையும் ஒட்டுக்கா போட்டு வச்சிடுறேங்க. அடுத்தது அந்த ப்ளூ கலரில் இருக்கக்கூடிய அந்த இன்விசிபிள் செயின், அதுக்கப்புறம் இன்னொரு ஒரு செயினும் ப்ளூ கலரில் இருக்குது. ஸோ அது எல்லாத்தையும் மொத்தமாக ஒரே ஜிப்லாக்கில் போட்டுடுறேன். வீடியோ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஃபாஸ்ட் பண்ணியிருக்கேன். ஏன்னா ரொம்ப லென்த்தாக போயிடுச்சு வீடியோ. ஸோ இது இப்போது இந்த பீட்ஸ் நம்ம ரொம்ப ரேராக எடுக்கக்கூடிய பீட்ஸ் எல்லாம் ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுட்டேன். அதுக்கப்புறம் டெம்பிள் ஜுவல்லரி அதுக்குன்னு வந்த பாக்ஸ்லேயே தனியாக வந்து இருக்குது. ஸோ அதுவும் ஒரு பாக்ஸில் இருக்குது. அடுத்ததாக இன்னொரு ஒரு பாக்ஸில் தான் வந்து நான் ஆர்கனைஸ் பண்ணேன். அதாவது ஜிப்லாக்கில் போட்டு வச்சுருந்த எல்லா செயின்ஸுமே வந்து ஒரே பாக்ஸில் போட்டு நான் இப்போ வந்து அடைச்சிட்டேன். எடுக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். தேடி பார்க்குறதுக்கும் நமக்கு வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கிறதுனால ஈஸியாக வந்து நம்ம எல்லாத்தையுமே எடுத்துடலாம். இப்போ இந்த ஒரே பாக்ஸில் நான் எவ்வளோ செயின்ஸை வந்து நான் வச்சுருக்கேன்னு பாருங்கள். ஸோ எடுக்கிறதுக்கும் நம்ம ஈஸி. நம்ம ட்ரெஸ்ஸுக்கு மேட்சிங்காக எதை போடலான்ற ஒரு ஐடியா வரும் நமக்கு. அப்படியே மொத்தமாக போட்டு வைக்கிறப்போ எது எதில் இருக்குன்னே தெரியாதுங்க. இந்த மாதிரி போட்டு வைக்கிறதுனால ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்குது எனக்கு. ஸோ இந்த வீடியோ இதோட முடியுது ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் என் சேனலுக்கு வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் பிங்கோ பிங்க் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அதில் ஆல்னு ஒரு ஆப்ஷன் வரும். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் இதே மாதிரி வந்து நிறைய ஜுவல்லரிஸ் வந்து இருக்குது அப்படின்ற பட்சத்தில் இந்த மாதிரி ஆர்கனைஸ் பண்ணி வச்சிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்களும் வந்து எடுத்து போடுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஊருக்கு போகிறப்பையும் நம்ம வந்து ஈஸியாக இந்த ஒரே ஒரு ஜிப்லாக் கவரை மட்டும் எடுத்துகிட்டு போனால் போதும். நம்மளோட வேலை ஈஸியாக முடிஞ்சிடும். இதுக்குன்னு ரொம்ப நேரம் நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியதில்லை. நம்ம ஊருக்கு எங்கேயாச்சும் போகிறோம் அப்படின்னாலே பேக்கிங்க்கு தான் ரொம்ப டைம் எடுக்கும். பட் இந்த மாதிரி ஜிப்லாக் கவர் போட்டு வைக்கிறது நமக்கு வந்து டைம் சேவிங்கும் கூட தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட முடியுது. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.